அதாவது ஒரு திருநங்கையால வந்து குழந்தை பெத்து கொடுக்க முடியாதுன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அதைதான் நீயும் பண்ணியிருக்க. ஒரு நல்ல எண்ணத்துல அவருக்கு ஒரு வாரிசு வேணும், அவருக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தானே ஒரு குழந்தைக்கோசம் தானே கல்யாணம் பண்ணி வச்ச. அந்த நல்ல எண்ணத்தோடு விட்டு போயிட. அவருக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு இல்லை? இப்போ நீ வாழ்ந்த வாழ்க்கை வந்து உண்மைன்னு சொன்னால், ஒய்ஃபா வாழ்ந்தது உண்மைனால், அவரோட நலத்துக்காக நீ ஒரு குழந்தை வாரிசு வேணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டல்ல. பண்ணி சட்டப்படி அவங்க கல்யாணம் பண்ணி பெரியவங்கெல்லாம் பேசி முடிச்சு பெரியவங்கள் மத்தியில ஒரு தாலி கட்டி சட்டப்படி கல்யாணம் பண்ணி தான் பொண்டாட்டின் கரங்கள் பிடித்து வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கு அடையாள வயசுகளையும் பெற்று வச்சிருக்காரு. நீ என்ன பண்ணிருக்க? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு போயிட்டு கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போயிட்டு நீ பேட்டி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படிலாம் வந்துட்டால் சட்டம் வந்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சு 2 குழந்தை கிட்ட இருந்து தகப்பனை பிரிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருவாங்களா?